அப்பழுக்கற்ற பெரியவர்களுக்கும் என் குல தாய்மார்களுக்கும் மண்ணை பொன்னாகும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளை வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம், நன்றி. சரிங்களா? மணி 1:15. நான் இப்போ 1:30க்கு நாரதரை விடணும். இந்த 20 நிமிஷத்துல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு பதில் சொல்லியாங்க. ஏன்னா இந்த நாடகத்தின் கதாநாயகியே வள்ளி தான். நான் சிரிக்கிறேன் பார்த்தீங்களா, உள்ள அவ்வளவு வேதனையா இருக்கு எனக்கு. 1:30 மணிக்கு என்னை விட்டீங்கன்னா நான் என்ன, நீங்க வள்ளியை எங்கெங்க, வள்ளியே வேணாங்க, விட்டுருங்க. பேசாம முருகனை வர சொன்னா ஒரே தான் மாலையை மாற்றி நாங்கள் போயிடுறோம். இதை விட நாங்கள் அசிங்கப்படுறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. யூடியூப்ல எடுத்தா எடுக்கட்டும், வேற வழி இல்லைப்பா. நான் அடுத்து நீங்கள் என்ன 1:30 அரை மணி நேரம் தான் நாரரை விடுன்னு சொல்லுவீங்க. அப்போ என்ன நாங்கள் எப்படி தொழில் அது வேணாம்ப்பா, போட வேணாம், வள்ளி போடவே வேணாம், விட்டுருங்க. பப்புன் டான்ஸை போட்டுட்டு ஏன்னா ஏதோ ஒரு விஷயமே மனசு வேதனைப்பட்டு போனால் அது ரொம்ப பாவம், சாபம். அதுதான் நான் அதனால வேற லைனுக்கு போயிட்டேன். பாருங்க, இப்போ கூட காலேஜ் முடிச்சுட்டு தான் வந்தேன் நான். எனக்கு தெரியும் எல்லா ஊர்லேயும் 1 மணிக்கு 1:30க்கு விட்டீங்க. நாங்கள் எப்படி தொழில் வேணாம் நீங்கள் உள்ளே போம்பீங்க. ஏன்னா அப்படி தான் அடுத்த வார்த்தை அப்படி ஏதாவது போனோம்னா வேலை உள்ளே போம்பீங்க. வள்ளி இல்லையா, பட்டை நெத்தியில் திருநீர் பட்டை போட்டோம்ல, அந்த கதாபாத்திரம் ஏற்றுட்டோம்ல, கொஞ்சமாக ஒரு 12:30க்கு விடணும். ஒரு 12 1:15 சரி இருக்கட்டும். நான் இந்த ஒரு கந்த புராணத்தை மட்டும் பேசிட்டு ஒரு முருகன் பாட்டை பாடிட்டு நந்தவனத்தில் ஏன் வேலையை முடிச்சு நான் போகிறேன். அது வரைக்கும் தம்பி போகிறதுக்கப்பா கொஞ்சம் நீ வந்துடுவேன் அப்படி கட்டையை தட்டிட்டு நின்றுவேன் 10 நிமிஷத்தில். இல்லை அதுவும் ஓகேனா அதுவும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஊருக்கு அந்த காலையில் சம்பளத்தை வாங்க உழைக்க, ஊர் வரி காசு இல்லை, ஊர் வரி காசுக்கு ஏற்ற மாதிரி நான் உழைக்கன்னு நினைப்பேன். இல்லை என் குணம் அதுதான். அதனால தான் எல்லாத்தையும் கெட்ட பேர் வாங்கிக்குவேன், எல்லாத்தையும் கெட்ட பேர் வாங்கிக்குவேன். அந்த பொம்பளையை போடாதீங்கம்பாங்க. என்ன ஒரு நான் வருத்தப்படுறதே கிடையாது. அடுத்த இடத்துக்கு போயிடுவேன். யார் நம்மளை வேணான்னு சொல்கிறாங்களோ உங்களுக்கு சேர்த்தான் சொல்கிறேன். யார் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்க முன்னாடி நம்ம பெரிய ஆளாக காமிக்கணும். பரதநாட்டியத்தில் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேராக இப்போ காலேஜில் அந்த யூனிஃபார்மோடு தான் வந்தேன். இப்போ காலையில் யூனிஃபார்ம் கட்டிட்டு தான் போவேன் நான். ஏன்னா நேராக 10 மணிக்கு நான் காலேஜ், அதனால் அந்த இடத்துக்கு போயிட்டேன். என்ன பண்ணுறது? அதனால எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இப்போ வள்ளி திருமணம் முக்கியத்துவம் கொடுத்து, வள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாவம் சங்கராசன் தெரியாமல் எழுதி வச்சு போயிட்டார் வள்ளி திருமணம்னு சொல்லி. அதனால் வள்ளி திருமணம் நாடகம். வள்ளி அஷ்டமா கொஞ்சம் 10 நிமிஷம் கொடுங்க, அதுக்கு மேலே நிற்க மாட்டேன், போதும், உங்களுக்கு தொல்லப்பட மாட்டேன். அந்த பரதநாட்டியம் சேர்த்த போட்டுக்க சாமி என்ன பெற்றாரு. ஐயா சாமி நல்லா இருப்பேன், ஏற்கனவே ரொம்ப நேரமாச்சு, நீ வேற காண்டேத்திக்கிட்டு இருக்காத, சரிங்களா? அதனால கொஞ்சம் பாருங்க, இல்லைன்னா தூங்கிடுங்க. கான்ஃபிடென்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஒரே வார்த்தை. அதனால முருகப்பெருமானுக்கு ஈடு இணை தெய்வம் யாரும் கிடையாதுங்க. முருகன் இருக்கார். எல்லாம் சாமி இல்லாது இல்லை, சத்தியமான உண்மை முருகன் இருக்கார். நீங்க மனசு வேதனைப்பட்டு மனம் உடைந்து வேற வழியே இல்லையா, நீ தான் எனக்கு சரணாகதின்னு போய் நின்னீங்கன்னா முருகன் உங்களுக்கு அருள் பாவிப்பார். முருகனை நிந்திச்சவங்களை யாரையும் சும்மா விட மாட்டார். அதான் முருகனோட அருள். முருகனால உயிர் பிழைத்தவர்கள் நிறைய. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த கந்த சஷ்டி பாடுவாங்கல்ல வீட்டில், கந்த சஷ்டி வெள்ளிக்கிழமை போட்டு கேட்பீங்க. அந்த கந்த சஷ்டியை எழுதுனது யார் தெரியுமா? பாலதேவராயர். ஒரு தடவை வயிற்று வலி வந்துருச்சு, வயிற்று வலி நிக்கல. இதெல்லாம் நடந்த உண்மை சம்பவம், பொய் பெரட்டு புருட்டுலாம் எதுவும் கிடையாது. நடந்த உண்மையான விஷயம். திருச்செந்தூர்ல வயிற்று வலி வந்துருச்சு, எல்லா பக்கம் மாந்து சாப்பிட்டாரு, கேட்கல. நேராக முருகன்கிட்ட போனார். இங்க பாரு, சூளை நோய், அதுக்கு பேர் சூளை நோய். அது வந்துருச்சு, எல்லா பக்கம் மாந்து சாப்பிட்டேன், கேட்கல. நான் உன் கோயிலை தோண்டி வந்துட்டேன், உன் துர்நூறு அழி வயிற்றுல பூசிக்குவேன், பூசிட்டு நேராக கடற்கரை போவேன். கடற்கரை போவதற்குள் என் வயிற்று வலி நிற்கணும், இல்லைன்னா கடல்ல விழுந்து செத்து போயிடுவேன்டான். முருகனே மிரட்டியிருக்காரு. இன்றும் தெய்வம் பேசும். அதே மாதிரி துண்ணூறு போசினாரு. கடற்கரை போவதற்குள் வயிற்று வலி நின்றது. அவர் எழுதியதான் கந்த சஷ்டி கவசம். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும், நிமரருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை. இதை பாடினோம்னா எப்படி போர் வீரர்கள் நம்மளை காப்பாற்றுறாங்களோ, எல்லையில் இராணுவ வீரர்கள் நம்மளை காப்பாற்றுறாங்களோ, அது மாதிரி நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது நல்ல சக்தி நம்மளை சுற்றி இருக்கும். அதனால அப்படிப்பட்ட முருகப்பெருமான் தான் நீங்கள் நாடகமாக வச்சுருக்கீங்க. எத்தனை முருகனை பற்றி பேசினாலும் முருகனை பற்றியில் சலிக்காதுங்க. அவர் ஒரு அப்படியே திகட்ட. அதனால தான் பழமுனின்னு சொல்லிட்டாங்க. பழம் நம்ம சாப்பிட்டே இருக்கலாம்ல, அது பழத்து மேலே ஒரு வெறுப்பு வரவே வராது. எனக்கு அதனால் பழம் பிடிக்கும்.
சாப்பாடு சில நேரம் பிடிக்காது, ஆனால் பழம் பிடிக்கும். அதனால் பழனியப்பான்னு கொண்டு வந்தார். பழனியப்பான்னு அந்த அம்மா பாடுனாங்க. அப்படிப்பட்ட அந்த முருகனை வணங்குறவ தான் வள்ளி. அஷ்டமா சித்துக்கள் கற்றுக்கிட்டவங்க. முருகன் சிலையவே செய்ய விடாமல் தடுத்தவள் இலங்கையின் இந்த அம்மாவை பற்றி பேச இன்னைக்கு நேரம் இல்லை. அதனால அடுத்த இடத்துக்கு வந்துடலாம். கந்த புராணம் 2 வரி சொல்லி முடிச்சுட்டு ஒரு முருகன் பாட்டு, ஒரு விநாயகர் பாட்டு. இன்னைக்கு உங்களுக்காக வாலண்டியர்ஸ்டாக நான் சினிமா பாட்டே பாட மாட்டேன். ஒரு சினிமா பாட்டு, ஐயப்பன் பாட்டு கட் பண்ணிட்டு, சரிங்களா? போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்களா? கந்த புராணம். கந்த புராணத்துக்கு ஈடு இணை கிடையாதுங்க. மனசு வலிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? தினம் தினம் நான் சொல்கிறது தான். நம்ம கட்டின வீடு தான், நம்ம தான் கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்போம். இந்த கத்துறோம்ல, வயிறு உள்ளே போக போக கத்துறோம்ல, சம்பாதிக்கிறோம்ல, வீடு கட்டுறோம்ல, டீ குடிச்சிருக்க மாட்டோம், ஆசைப்பட்டதை சாப்பிட்ருக்க மாட்டோம். சரி நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், பிள்ளைக்கு பேரன் வீடு கட்டணும், வீட்டுக்கு சிமெண்ட் மூட்டோம் அப்படி வீடு கட்டுறோம்ல. நாம் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டிலே நாம் இறந்து விட்டால் 4 மணி நேரத்துக்கு மேலே நமக்கு இடம் கிடையாது. தூக்குங்க பணத்தைன்றுவாங்க, சித்தப்பாவை தூக்குங்க, அத்தையை தூக்குங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. 4 மணி நேரம் தான், அதுக்கு மேலே டைம் இல்லை. தூக்குங்க, பணத்தை தூக்குங்க, முடிஞ்சு போச்சு. அதை விட கொடுமை என்னன்னா, பணத்தை தூக்கிட்டு போன முடியாது, அந்த இடத்த விளக்கமாத்த வச்சு கழுவி விடுவாங்க. நம்ம வாழ்ந்த வீடு தானே, நம்ம சம்பாரிச்ச சொத்து தானே, அதை விளக்கமாத்த வச்சு கழுவி விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட தட்டு, தூங்குன பாய், தலைவாணி எல்லாம் தூக்கி குப்பையிலே விட்டறியப்படும். முடிஞ்சு போச்சு. கடைசியில் யாரும் கூட வரமாட்டாங்க. கூட வர்றது எது தெரியுமா? சேர்த்து வைத்த சொத்துக்களோ, சொந்த பந்தம், உற்றார் உறவினர், அழகு, பதவி எதுவும் வராது. எதுவும் வராது. கந்த புராணம், புராணம் நாம் கேட்கப்படும் புராண கதையிலும் கும்பிடப்படும் சாமி பக்தியுமே நம்ம கூட வரும். அதனால தான் நாடகம்னு ஒன்று சங்கரதாசா வச்சு, வள்ளி திருமணத்தை வச்சு புராணங்கள் பேசுங்க, கொஞ்சோண்டாவது மக்களுக்கு புண்ணியம் சேரட்டும்னு இந்த நாடகத்தை கொண்டாந்து வச்சு வள்ளி திருமணத்தை வச்சது. அந்த வள்ளி, அந்த கந்த புராணத்தில் வர்றவ தான் இந்த வள்ளி. நாடகத்தின் கதாநாயகி, கதாநாயகன் முருகப்பெருமான். 2 பேருக்குமே இன்னைக்கு வேல்யூ இல்லாமல் போச்சு. அது இருக்கட்டும். இப்போ 2 வரி கந்த புராணம். சொல்ல சொல்ல எனக்கு புண்ணியம், கேட்க கேட்க உங்களுக்கு புண்ணியம். கேட்கலாம்ல? 2 வரி தான். சரி. சூரபத்மன் ஒருத்தர் இப்போ வரும்ல, சூரபத்மன், சூரசம்ஹாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அசுரன், ஆசை வந்துருச்சு. எப்பயுமே ஒரு அளவுக்கு மீறி ஆசை வரும்போது அதுக்கு ஒரு வடிகால் வரும். அவருக்கு என்ன ஆசைன்னா, அவர் பிறந்து வளர்தல சொல்ல வேணாம், நேரம் இல்லை. எல்லாரும் எனக்கு அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாரும் எனக்கு அடிமையாகணும்னு 1000 வருஷம் தவம். சிவன் காட்சி கொடுக்கல, இவர் விடுற மாதிரி தெரியல, விடாம தவம் இருக்காரு. கடைசியில் என்ன பண்றாரு? கைகாலெல்லாம் வெட்டி நெருப்பில் போட்டு சாம்பல் ஆயிட்டார். சாம்பல். அப்போதான் சிவன் காட்சி கொடுக்குறார். இப்படி ஒரு பக்தனா தன்னுடைய ஜடாமுடியை அமைத்து விட, ஜடாமுடி இந்த கங்கை இந்த சாம்பலை ஊட்டி, செத்து பண்ண கொண்டு சாம்பலை கங்கையில் கரைக்கிறோம்ல, அது மாதிரி அந்த கங்கை எப்படி ஊட்டி சாம்பலில் போகிறாங்க. உயிர் வந்துச்சு, பீனிக்ஸ் பறவை மாதிரி வந்துச்சு நிற்கிறார். சிவனை பார்க்குறார். காசிபருக்கும் மாயைக்கும் பிறந்த சூரபத்மனை அழிஞ்சிட்டேன், சாம்பலாயிட்டேன். நீ எனக்கு உடம்பு கொடுத்துருக்க, இந்த உசுர் கொடுத்து நான் கேட்கறலாம் கொடு. சிவன் சிரிச்சாராம். என்ன வேணும்? எல்லாரும் அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாரும் எனக்கு அடிமையாகும். சிவன் பார்த்தார். சரிப்பா, என் பொண்டாட்டி உள்ள இருக்காளே, அந்த அம்மா ஒதுக்கு, இந்த அம்மா வேண்டாம். அப்ப நெத்தியில கை வச்சாரு. சக்தி நீங்க சகலம் உனக்கு அடக்கம். இப்ப சிவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். பார்க்கிறார் சூரபத்மன். என்ன பார்க்கிற? சாகா வரம் பெற்றவன் நான் மட்டுமே சிவம், எனக்கு மரணம் என்பது கிடையாது. ஆனால் பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசி மரணத்தை தழுவனுண்டா. மரணம் என்பது உண்டு, உண்டுங்கிறத நம்ம நினைச்சிட்டோம்னா தவறுகள் நடக்காது. மரணம் நமக்கு பின்னால் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மரணத்தை நோக்கி எடுத்துக்கணும்னா தப்பு செய்ய மாட்டோம். அதான் உண்மை. அறத்தோட வாழ்வான். மரணத்தை மறந்துட்டோம். மரணம் என்பது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நீ சாகணுண்டா, யார் உன்னை அழிப்பது? நாங்கள் தான் அடிமை ஆயிட்டோமே, யமன் முதற்கொண்டு. அப்போதான் கேட்டாராம். அருவமாகி உருவமாகி உன் நெற்றிக்கனில் எவன் ஒருவன் தீப்பொறியாக தோன்றியானோ அவனே என்னை அழிக்க வேண்டும். அந்த சூரபத்மனை அழிப்பதற்காக சிவனின் நெற்றிக்கனில் 6 தீப்பொறியாக தோன்றியவர் தான் முருகப்பெருமான். எப்போ? வைகாசி விசாகம் வந்துட்டார். வந்த வேலையை முடிக்கணும்ல. சூரசம்ஹாரத்துக்கு அம்மா கிட்ட வேல் வாங்கிட்டு போய் கொல்ல போறார், அழிக்க போறார். மனம் வரவில்லை, கொல்லன்னு சொல்ற பதம் மனம் வரவில்லை. அந்த ஆணவத்தை மட்டும் அழித்து சேவலாக மயிலாக வைத்துக்கொண்டு இந்த புவனத்தை ஆட்சியவன் முருகப்பெருமான். இது கந்த புராணத்தின் 2 வரி. நான் சொன்னதற்காக அமைதியாக கேட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்ட நன்றி வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவள் நான்.
இந்த உலக மக்கள் இனிவரும் காலங்களில் சந்தோஷமாக வாழ வேண்டும். பெண் சிசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இனிவரும் பெண் சிசுக்கள் 16 வயசு பிள்ளைய பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டு வந்த கூட்டம் தான் நம்ம கூட்டம். இன்னைக்கு 3 வயசு பிள்ளையை விட்டுட்டு போக முடியாத கூட்டம் நம்ம கூட்டம். சரிங்களா? வரும் காலங்களில் பெண் சிசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். விவசாயம் பெருக வேண்டும். அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று முருகப்பெருமானை வணங்குவோமா? முருகா. ரொம்ப நன்றிதா. முருகன் பாட்டுக்கு எங்கேயோ ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? முருகனை பற்றி நிறையா பேசணும், நிறைய நேரம் இல்லாதனால குறைச்சிக்கிட்டேன். சரிங்களா? அடுத்து இன்னும் ஒரே ஒரு பாட்டு தான், ஒரு விநாயகர் பாட்டு. ஏன்னா நாளைக்கு சிவன் ராத்திரி இல்லை, கண்டிப்பாக சிவனை பற்றி பேச. நாளைக்கு வள்ளி நாயகியாக வேடந்தாங்கி நடிக்கும் அக்கா சாந்திஸ்ரீ அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பங்காளிகளின் சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிவித்து மலர்மலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. என்னது? ஐயா ஐயப்பா, பொன்னாடை போர்த்தி கவரித்த விழா குழுவிற்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவித்து நாடகத்தை வைத்து இந்த பணியிலும் பணி ரொம்ப அதிகமாச்சுல, சூரியன் ரொம்ப போயிட்டார்.
பூமியோட சூழ்நிலை மாறிடுச்சு. நிறையா கொஞ்சம் விஞ்ஞானம் பேசுவேன், எனக்கு நேரம் இல்லை, சரி நிறையா மாறிடுச்சு. யார் கூட நம்ம சண்டை போட முடியாது. நீ பூமியோட சண்டை போட முடியுமா? இல்லை வந்து சூரியனோட சண்டை போட முடியுமா? முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும், அவ்வளோதான். இம்யூனிட்டி வர உடம்புல ஏற்றிக்கிங்க. அந்த நோய் வந்துச்சு, இந்த நோய் வந்து எதுக்கு நீ வருத்தப்பட வேணாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும், அவ்வளோதான். அதனால் இந்த பணியிலும் உட்காந்து நாடகத்தை வைத்து எங்களை கௌரவித்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. சரிங்களா? இப்போ அடுத்தடுத்து போயிடலாம். ஒரு மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். 1330 குறள் கடன்னு வந்துடலாம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் முடிச்சிட்டார். அறம், அறம்னா உண்மை. நம்ம 100% புத்தரால் வாழ முடியாது, வாழ விட மாட்டாங்க. சரிங்களா? நோண்டிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை. அதெல்லாம் ஒரு 50% அறத்தோடு வாழ்ந்தா இங்கே இல்லை. இங்கே வாழ்கிற வாழ்க்கை சும்மா கொஞ்ச நாள், நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். இறந்த பின்னாடி வாழ்க்கை இருக்குது பாருங்க, 7 பிறப்பு. அது நல்லா இருக்குமா? நான் சொல்லலை, பெரியவங்க. அதனால அறம். அடுத்து பொருளை பற்றி பேச வேணாம். பணம் தான் நிறையா இருக்கு. யார்கிட்ட பணம் இல்லை சொல்லுங்க? 5 ரூபா சட்டப்பையில் இருந்து அப்பத்தா சேலம் முன்னால 2 ரூபாய் அவுத்துட்டு போய் சந்தையில் பொரியலில் வாங்கி தின்ன சந்தோஷம் இப்போ இல்லை. 20,000 இருக்கு கையில், 20,000 இருக்கு, 40,000 இருக்கு. சந்தோஷம் இருக்கா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. படுத்தா நிம்மதியாக தூங்குறீங்களா? இல்லை. ஆனால் இருந்தது. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இவ்வளோ பெரிய பிள்ளையா இருக்கும்போது சந்தோஷம் இருந்தது. பக்கத்து வீட்டில் அடுப்பெரிஞ்சா பக்கத்து வீட்டில் பசி இருக்காது. கிராமத்தில் ஒரு வீட்டில் அடுப்பெரிந்தால் மறு வீட்டில் பசி இருக்காது. வா, உங்கள் அம்மா சந்தைக்கு வேலைக்கு போயிட்டாலும் இங்கே வந்து சாப்பிட்டு போ. இன்னைக்கு பிள்ளைகிட்ட பீஸாவை ஒழிச்சு சாப்பிடுங்கிற புத்தி வந்துருச்சு. அன்றும் மதம் இருந்தது, மதத்தை மீறி அன்பு இருந்தது. இன்றும் மதம் இருக்கிறது, மதத்தை மீறி கலவரம் இருக்கிறது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் அந்த பொருளை பற்றி பேசுவேன், பாவம் அவர். அடுத்து வந்து காமம், அதை சொல்லவே வேணாப்பா, அது நிறையா இருக்குது, அதை இறைவன் பார்த்துக்குவார். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணன்ட்ட தர்மர் கேட்டாராம், ஐயா துவாரம் இங்கே முடிய போது கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு. சிரிச்சாராம் கிருஷ்ணர், ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ நீ ஒன்றுமே பண்ண மாட்டியா? ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறேன். நல்லவன் இருப்பாயா? ஒருத்தன் வருவான், எங்கே இருந்தால் வருவான், நான் மக்களை பார்த்துக்கிறேன்னு வருவாங்க. அதுக்கும் நல்லவங்களும் இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லவங்க இருப்பாங்க. ஆனால் இது அதிகமாக இருக்கும், இது போட்டு அமைக்கிறோம் அப்படின்னாராம். சரி, என்னதான் பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன் எல்லாத்தையும். ஆமாம், கொலை பண்ணு, கொள்ளையடி, தப்பு பண்ணு, திருடு, என்ன வேணாலும் ஆட்டம் மாடு, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஆனால் அவன் அசந்துருவான் பாரு, சேப்பா போதும்பா, கொள்ளையடிச்சது போதும், ரொம்ப பணம் வீட்டில் மூட்டையாக இருக்குது, அதனால் வேண்டாம், நம்ம பிள்ளைய கெடுத்து விட்டோம், அதுவும் வேணாம், போதும், நிறைய சொத்து சேர்த்துட்டோம், அது வேணாம், கொஞ்சம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுப்போம்னு நினச்சி அவன் அமைதியாக உட்காரும் போது என் நாட்டத்தை நான் ஆரம்பிப்பேன், அவனால் தாங்கவே முடியாது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த காமத்தெல்லாம் அவற்றை விட்டுருவோம். இந்த 10 வயசு பிள்ளைய 3 வயசுல கொடுமைப்படுத்தலாம் அங்கே விட்டுருவோம், அது முடிஞ்சு. இது வந்து வள்ளுவன் மனிதனுக்கு சொன்னது. அடுத்து மனிதன் தெய்வத்தை சொன்ன தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இதெல்லாம் வீட்டில் ஊரில் பாடினா நல்லது. ஆனால் பாட விட மாட்டாங்க, பாடுறதை கேட்கவும் மாட்டாங்க, விட்டுருவோம். நான் விழாவாரியாக சொல்ல நேரம் இல்லை. இது தெய்வம் மனிதனுக்கு சொன்னது. 4 பேர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசர் சொத்து சேர்த்துக்கலங்க. அவங்க இன்னைக்கு இருக்கிற தேவாரம் பூராமே கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க, அவங்க எழுதுனது. ஆனால் அவங்க தெருவில் அப்படியே பிச்சை எடுத்து சாப்பிட்டாங்க. பாட்டை எழுதினியவன், பாட்டை உருவாக்கியவன், ராகங்களை உருவாக்கியவர்கள், தேவாரம் திருப்புகளை கோயிலை கட்டியவர்கள் விளம்பரம் வச்சுக்கல, பிச்சை எடுத்து சாப்பிட்டாங்க. அதுதான் உண்மைன்னு. அது இருக்கட்டும், அதை விட்டுருவோம். அடுத்து தெய்வத்தை சொன்னது எதுனா ஓம்ங்கிற மந்திர பொருள். அங்கே ஒரு நாடகம் ஓடுது, ஓடட்டும், சரி விட்டுருங்க. ஐயோ அதை சொல்ல அதுக்கு 1/2 மணி நேரம் அங்கே விட்டுருங்க, வேண்டாம், போயிட்டு போகுது, பேசிக்கிட்டே இருக்கணும். சத்தமாக பேசுங்க கண்ணுங்களா, நாங்களாவது கேட்டுக்கோம்ல, முடிஞ்சு போச்சு. அதனால் தெய்வத்தை முருகப்பெருமான். அந்த அருணைக்கு ஒரே ஒரு விதம் மட்டும் சொல்லிக்கிறேன். அருணைநாதன் ஒருத்தர், உடம்பெல்லாம் புண்ணு வந்துருச்சு, குஷ்டம், புண்ணுல குஷ்டம். என்ன பண்ணுறாரு, நேராக திரும்ப நம்ம இருந்து செத்து போயிடும் கீழே குஷ்டார். முருகப்பெருமான் ஏந்திக்கிட்டார். முருகனோட இதெல்லாம் பேசணும், நீ சாவாதடா, இன்னும் நாள் இருக்குன்னு வேல் வைத்து நாவிலே எழுதினார். அவர் பாடியதுதான் திருப்புகள். வீட்டில் திருப்புகள் ஒழிச்சதுன்னா விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள்ளே வராது, வந்தாலும் கடிக்காது. அதுதான் உண்மை, சத்தியமான உண்மை. 2-4 பௌர்ணமிக்கு முன்னாடி எங்கே நம்ம அரியாக்குறிச்சியில் வந்து காளியம்மன் கோயிலில் நாடகம்.
இது மாதிரி கலையரங்க தான். பக்கத்தில் வந்து இவ்வளோ பெரிய கருணாகம் படுத்து கிடந்துச்சு. நானும் அது பக்கத்தில் மேக்கப் போட்டு பயங்கர அடிக்கவும் படுத்துட்டேன். கடிக்கல. ஒரு போடு போட்டு தான் தலையில் போட்டுருந்துருக்கோம். 5 மாதம் ஆயிருக்கு நேரம். ஆனால் கடிக்கல. நான் அப்போ என்ன அறியாமல் நான் பாடின திருப்புகள் பாடினா விஷஜந்துக்கள் தீண்டார். திருப்புகள் பாடினா பிள்ளைங்களுக்கு வந்து திக்குவாய் சரியா. அதனால் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பார்த்து பாடிய திருப்புகள் இது மட்டும் கோச்சுக்காதீங்க. முத்தை தருமத்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முக்தி கொருவித்து குருபரை என ஓதும் பாடிய திருப்புகள். ரொம்ப சந்தோஷம் தான். நன்றி. சரிங்களா? ஒரே ஒரு விநாயகர் பாட்டு படிக்கவா? சரி. அப்புறம் ஒரே ஒரு உங்களுக்காக ஒரு சினிமா பாட்டு. சரி. ஐயப்பன் பாட்டு பண்ண நேரத்தில் வந்து பாடுறேன். இல்லை நாரதரை பார்க்கும்போது பாடுறேன். கோச்சிக்காது. வீடியோக்குள்ளே பாடிடுறேன் நேரம். சரிங்களா? அடுத்து வந்து ஓம்கிரம். ஓம்கிற மந்திரம் மாதிரி உலகத்தில் வேறு எதுவும் கிடையாதுங்க. ஓம்கிற மந்திரம் இங்கே எந்த கொண்டு வந்துடும். நீங்கள் எல்லோரும் 2 சக்கர வண்டி வச்சுருப்பீங்க. அது சக்கரம் நேராக இருந்தால் வீட்டுக்கு போகும். அது மாதிரி நமக்குள்ளே 6 சக்கரம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே. மூலாதாரம், சுவாதிஷ்டம், மணிப்புரகம், அநாகதம், விஷுக்தி, ஆந்தி, சகசிரநாம். இந்த 6 சக்கரம் நேராக இருந்துச்சுன்னா ஆயுள் விருத்தியாகும். நோய் நொடி வராது. நல்லா அப்படி நிமிந்து உட்காரணும். நேராக ஸ்கேல் மாதிரி உட்காரணும். உட்கார்றது கிடையாது. இந்த 6 சக்கரம் இது நேராக இருக்கும். சரிங்களா? ஓம்ங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லி பாருங்க. பிரபஞ்ச ஈர்ப்பு கிடைக்கும். பிரபஞ்ச தொடர்பு நமக்கு இருக்கணும். நம்ம யாரும் இப்போ பிரபஞ்ச தொடர்பே இல்லை. வீட்டுக்கு போய் நுடங்கி படுத்துறோம். இந்த நாடகத்திற்கு தான் உட்காந்துருக்கீங்க. பிரபஞ்ச தொடர்பு என்பது ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நமக்கு. ஒரு அதீத சக்தி உங்களுக்கு தெரியாது. மேலே அவ்வளோ அதிசயம் இருக்குது. அது உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் சாமி பாட்டுகள் மந்திரங்கள் உச்சாரம் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இறங்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்கிறது ஆங்கிலம். ஆனால் தெய்வ சக்திங்கிறது புராணம். இதுதான் உண்மை. இந்த ஓம்ங்கிற மந்திரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நாடகத்துக்கு வந்து வள்ளி வந்து ஏன் மந்திரம் சொல்லி பாடுறாங்கன்னா, இந்த பித்ருக்கள் இருக்காங்க. பித்ருக்கள் வந்து நல்லது செய்வாங்க. கெட்ட ஆத்மான்னு ஒன்று இருக்கும், பிரேதாத்மா. கரடுபுராண புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க, பயந்துருவீங்க. மரணம் என்பது வேறு, தற்கொலை என்பது வேறு, கொலை என்பது வேறு, ஜீவசமாதி என்பது வேறு, துர்மரணம் என்பது வேறு. துர்மரணம் ஆத்மா மேலே போகாது. அது சுற்றிக்கிட்டு பிரேதாத்மா சுற்றிட்டு அது மேலே அளவு கிடையாது. அது என்ன பண்ணும்? 12 மணிக்கு சுற்றிட்டு அணைக்கும். அது நீங்கள் போனீங்கன்னா நம்ம நான் உள்ளே போய் வரவே மாட்டேன். சத்தியமாக உள்ள போய் 20 நிமிஷம் தான் நான் வெளியே வந்து. சரிங்களா? 20 நிமிஷம் தான். அப்படியே வந்துருக்கோம். ஒரே நந்தவனத்தை முடிச்சுட்டு போயிடலாம். வேலை முடிஞ்சு நந்தவனத்தை முடிச்சுட்டு போயிடலாம். நான் பரதநாட்டியம்லாம் ஆடலை. சரிங்களா? அந்த ஆத்மா வரக்கூடாதுங்கிறக்காக தான்
மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணுறது. ஓம்ங்கிற மந்திரம், ஓம்ங்கிற மந்திரத்தை வீட்டில் ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா, வீட்டில் சாமி பாட்டு ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா பிரேதாத்மாக்கள் உள்ளே வராது. அதனால் ஒரே ஒரு விநாயகர் பாட்டு பாடிட்டு போயிட்டார். ரேவதி ராகம் சிவனுக்கு பிடித்த ராகம். ஓ மல்லியோடு ஒவ்வொரு புகழாக கலந்து கந்தன்காய் நான் தொடுக்கும் மலை பூவும் பெண்ணும் ஒன்று. பிறந்த வீட்டுக்கு பெருமையும் புகுந்த வீட்டுக்கு புகழையும் தடக்குறி பெண்கள். பிறந்த வீட்டு பெருமைகளை புகுந்த வீட்டிலே பேசக்கூடாது, புகுந்த வீட்டு கஷ்டங்களை பிறந்த வீட்டிலே கூறுவது பெண்மையின் தத்துவம். பெண்ணாகப்பட்டவள் பிறந்த இடமாக இருந்தாலும் சென்று வாழும் இடம் கடைசி வரை கணவனிடாகத்தான் இருக்கும். கணவனுக்குள் கட்டுப்பட்டவள்தான் பெண்கள். வண்டியோட 2 சக்கரம் எது நானினா வண்டி பெருசாக இருக்காது. அதனால் நல்லபடியாக வாழும் நாள் கொஞ்ச நாள், எதுவும் வேண்டாம், சிரிச்சுக்கிட்டே போயிடுவோம், எதுவும் கடந்து போவோம். கொஞ்ச நாள் தான். 1000 வருஷம் வாழ போகிறோமா? இல்லை, 100 வருஷம். நான் இத்தனை நாள் வாழ்வேன்னு என்னால் சொல்லவே முடியாது. ஆனால் வாழும் முறை சரிங்களா, கொஞ்ச நாள் சந்தோஷமாக நல்லபடியாக நிம்மதியாக வந்துட்டு அக்கம் பக்கம் நல்லா. ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுக்கோங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க, எல்லோரும் நல்லபடியாக இருங்க. வேணான்னு சொல்ல ஒரே ஒரு வார்த்தை, அம்மா பக்கத்தில் இருந்தாங்கன்னா பெற்றது அது 70 வயசாக இருந்தாலும் சரி, 50 வயசாக இருந்தாலும் சரி, 30 வயசாக இருந்தாலும் சரி, அம்மா நீ சாப்பிட்டியான்னு கேளுங்க.
சரிங்களா? சந்தோஷப்படுவான். அதை விட ஒரு வார்த்தை வேறு பொக்கிஷம் வேறு எதுவும் கிடையாது. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டீங்களாப்பா எனக்காகவும் சொல்லுங்க, சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? ஆமாம்,